Hello students, welcome to my Mathematics Queen YouTube channel. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ். நேற்று வீடியோட கண்டினியூஷன் தான். நேற்றுக்கு செட்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஒரு செட்டை வந்து எப்படியெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணலாம், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ செட்டை எப்படியெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ 3 ஃபார்மேட்டில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், செகண்ட் ஃபார்மேட் செட் பில்டர் ஃபார்ம், தேர்ட் ஃபார்மேட் ரோஸ்டர் ஃபார்ம். இந்த மூணுமே வந்து ஒரே இதுதான், ஆனால் இது வேற வேற விதமாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இது ஒன்னொருத்தையும் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு மூணுத்தையும் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக எக்ஸசைஸ்க்கு போயிடலாம். இப்போ நம்ம அந்த 3 ஃபார்மேட்டையும் எப்படி வந்து எழுதுறது அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் இப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை வந்து இந்த சென்டென்ஸை நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்லையும் எழுதணும், செட் பில்டர் ஃபார்ம்லையும் எழுதணும், ரோஸ்டர் ஃபார்ம்லையும் எழுதணும். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா என்னன்னு கேட்டாக்க இந்த சென்டென்ஸை அப்படியே எழுதணும், சென்டென்ஸாக எழுதணும். கொடுத்துருக்கிற கொஸ்டினை சென்டென்ஸாக எழுதணும்னா அதுதான் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். ஸோ இது சென்டென்ஸாக தான் கொஸ்டினே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல எழுதலாம். த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். இதை செட் பில்டர் ஃபார்மேட்டுக்கு எழுதணும் அப்படின்னாக்கா செட் அப்படின்னாக்கவே நம்ம என்ன பண்ணணும், செட் பிராக்கெட் போட்டுக்கணும். இப்போ இது வந்து செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி எழுதணுங்கிற ப்ரொசீஜர் மட்டும் சொல்றேன். செட் பிராக்கெட் போட்டு இங்கே ஏதாவது ஒரு வேரியபிள், எக்ஸ்னா எக்ஸ் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒய் போட்டுக்கலாம், இசட் போட்டுக்கலாம், ஏ போட்டுக்கலாம், பி போட்டுக்கலாம், என்ன வேணாலும் இந்த இடத்துல நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேரியபிளை பற்றி இங்கே எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும். இப்போ இந்த வேரியபிள் என்ன, இப்போ நான் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க இந்த எக்ஸுங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின்லேருந்து பார்த்துக்கணும். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ங்கிறது ஒரே ஒரு நம்பர் தானே. ஸோ எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் அப்படின்னு எழுதி செட் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் செட் பில்டர் எழுதுற ஃபார்மேட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னாக்க என்னன்னாக்க செட் பிராக்கெட்குள்ள எலமெண்ட்ஸா இருக்கணும். இந்த மாதிரி 1 2 3 4 அந்த மாதிரி எலமெண்ட்ஸா இருக்கணும். இதுக்கு பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம். நான் ஏன் 1 2 3 4 போட்டிருக்கேன், கொஸ்டின்ல நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1. ஸோ 1 2 3 4 இது எங்கேயுமே வந்து எண்ட் ஆகாது. ஸோ லாஸ்ட் நம்பர் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதோட எக்ஸெட்ரா போட்டு செட் பிராக்கெட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து இந்த சம்முக்கு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம். இதே நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தும் மறுபடியும் இந்த செட் பில்டர் ஃபார்மேட்ல क्वेश्चन கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் எழுதுறது, ரோஸ்டர் ஃபார்ம் எழுதுறதுங்கறத அடுத்த எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். இப்போ பாருங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இது வந்து क्वेश्चनல செட் பில்டர் ஃபார்மேட்ல தான் கொடுத்திருக்காங்க. செட் பில்டர் ஃபார்மேட்னா என்னது, செட் பிராக்கெட் இருக்கும், ஏதாவது ஒரு வேரியபிள் இருக்கும், அந்த வேரியபிளை பத்தின இன்ஃபர்மேஷன் இதுக்குள்ள இருக்கும். சோ இதுக்கு பேர் தான் செட் பில்டர் ஃபார்மேட்னு பேரு. क्वेश्चनலயே செட் பில்டர் ஃபார்மேட் தான் கொடுத்திருக்காங்க. நம்ம அதை டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்லயும் ரோஸ்டர் ஃபார்ம்லயும் எழுதுறோம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா என்ன அர்த்தம், சென்டென்ஸா இருக்கணும்னு அர்த்தம். சோ இந்த செட் பில்டரை, இந்த செட் பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம எப்படி எழுதணும், த செட் ஆஃப் ஆல் அப்படின்னு எழுதிக்கணும். செட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் இந்த வேரியபிளை பத்தின எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எழுதும்போது என்ன எழுதணும், த செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ். அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். இதே ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னாக்க, ரோஸ்டர் ஃபார்ம்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், செட்டுக்குள்ள எலமெண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸ் இஸ் அ பிரைம் நம்பர்னு கொடுத்துருக்கனால நம்ம இந்த செட் பிராக்கெட்குள்ள என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் போடணும்னா பிரைம் நம்பர்ஸா போடணும். பிரைம் நம்பர் ஸ்டார்ட் வித் 1 கிடையாது. ஏன்னா 1ங்கிறது நெய்தர் பிரைம் நார் காம்போசிட்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பிரைம் நம்பர் வந்து 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 2 வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர், நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் 3, நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் 5 7 அந்த மாதிரி எக்ஸெட்ரா. ஏன்னா பிரைம் நம்பரும் எங்கேயுமே அதோட லாஸ்ட் நம்பர் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸெட்ரா போட்டு இந்த செட்டை வந்து க்ளோஸ் பண்ணி விடணும். ஸோ இதுதான் நமக்கு ரோஸ்டர் ஃபார்ம் ஃபார் திஸ் செட் பில்டர் ஃபார்மேட். எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது வந்து இந்த செட் என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னாக்க ரோஸ்டர் ஃபார்மேட்ல இருக்கு. ஏன்னா செட் பிராக்கெட்குள்ள எலமெண்ட்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரோஸ்டர் ஃபார்மேட்ல இருக்கு. இதை எப்படி டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மேட்லயும் செட் பில்டர் ஃபார்மேட்லயும் எழுதலாங்கிறத பார்ப்போம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மேட்னால என்ன சொல்லியிருக்கோம், சென்டென்ஸா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்த எலமெண்ட்ஸோட இந்த எலமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாமே பாருங்க ஈவன் நம்பர்ஸா இருக்கு. ஸோ 2 4 6 8 10 இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் இல்லையா. ஸோ நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் எழுதும்போது த செட் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு எழுதிடும். அவ்வளவுதான். இப்போ இதே செட் பில்டர் ஃபார்முக்கு எழுதணும் அப்படின்னாக்க என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் செட் பிராக்கெட் போடணும், இங்கே ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுக்கணும், என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ஒய்ன்னு கொடுக்குறேன். இது வந்து சச் தட், இந்த ஸ்லாஷுக்கு பேரு சச் தட்னு பேரு. இந்த ஒய்யோட இன்ஃபர்மேஷன் இதுக்குள்ள இருக்கணும். இப்போ ஒய்ங்கிறது எனக்கு இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் இல்லையா. ஸோ ஒய் இஸ் an ஈவன் நம்பர்.
அப்படின்னு எழுதணும். இதுதான் செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம், டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் இதெல்லாமே ஈஸி தான். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எக்ஸசைஸ் 1.1 செகண்ட் சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம்மும் தேர்ட் சம்மும் நேற்றுக்கே முடிச்சிட்டோம். செகண்ட் சம் பாருங்க. லிஸ்ட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்ல நம்ம என்ன பண்ண போறோம்? செட் பிராக்கெட் குள்ள எலமெண்ட்ஸா எழுத போறோம். இன்னொன்று ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னாக்கா செட் பிராக்கெட் குள்ள எலமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டேஷன் இருக்கக்கூடாது, ரிப்பீட் ஆகவே கூடாது. இப்போ நான் இதை எழுத போறேன் பாருங்க. செட் பிராக்கெட் குள்ள INDIA ஐ வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு பாருங்க. அப்ப செட் பிராக்கெட் குள்ள நான் எழுதும்போது ஒரே ஒரு தடவை தான் நம்ம எழுதணும். ஸோ INDA இவ்வளவுதான் இதோட ரோஸ்டர் ஃபார்ம். அதே மாதிரி parallelogram எப்படி எழுதணும்? நிறைய இதுல ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கு. A 2 தடவை வந்திருக்கு, 3 தடவை வந்திருக்கு. L எல்லாமே வந்து நிறைய ரிப்பீட்டேஷன் இருக்கு. ஆனா செட் பிராக்கெட் குள்ள எழுதும்போது ஒரே ஒரு தடவை தான் எழுதணும், ஒன்ஸ் தான் எழுதணும். சோ P A R L E O G R ஆல்ரெடி எழுதியாச்சு, ஏவும் ஆல்ரெடி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. மிசிசிப்பி. இதுலயும் நிறைய ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கு. சோ ரோஸ்டர் ஃபார்மேட் எழுதும்போது M I 2 3 I இருக்கு, 4 I இருக்கு. சோ ஒரு I தான் எழுதணும். S நெக்ஸ்ட் P அவ்வளவுதான். 4 லெட்டர்ஸ் தான் வரும், 4 எலிமெண்ட்ஸ் தான் வரும் இந்த இதுக்கு ரோஸ்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட் இதுக்கு பார்த்தோம்னா ரோஸ்டர் ஃபார்ம் எப்படி எழுதணும்னா C Z E C ஆல்ரெடி எழுதியாச்சு, H O நெக்ஸ்ட் L O ஆல்ரெடி எழுதியாச்சு, V A K I. சோ இதுதான் இதோட ரோஸ்டர் ஃபார்ம். சோ ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னன்னாக்க செட் பிராக்கெட் குள்ள எலிமெண்ட்ஸா எழுதணும், எலிமெண்ட்ஸ் ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்க கூடாது. இவ்வளவுதான். ஃபோர்த் சம் ரெப்ரசன்ட் இன் ரோஸ்டர் ஃபார்ம்னு கொடுத்திருக்காங்க. இந்த क्वेश्चन வந்து எந்த ஃபார்மட்ல இருக்கு? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மட்ல இருக்கு. என்ன சென்டென்ஸா கொடுத்திருக்காங்க. சோ இத நம்ம ரோஸ்டர் ஃபார்மட்டுக்கு மாத்தணும். இந்த செட்டோட நேம் வந்து ஏன்னு கொடுத்திருக்காங்க. சோ நம்மளும் A ஈக்குவல் டு அப்படினு போட்டுட்டு ரோஸ்டர் ஃபார்ம்னாலே செட் பிராக்கெட் இருக்கணும், உள்ளுக்குள்ள எலிமெண்ட்ஸா இருக்கணும். क्वेश्चनல என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்கன்னு பாரு. ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்திருக்காங்க. ஈவன் நேச்சுரல் நம்பர்னாலே எதுல ஸ்டார்ட் ஆகும்? 2ல ஸ்டார்ட் ஆகும். 2ன்னு போட்டாச்சு. 2 4 6 இன்னொரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. less than 20 20யை விட கம்மியா இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் தான் நம்ம எழுதணும். சோ 20யை விட கம்மினா less than 20 தான் கொடுத்துருக்காங்க. less than or equal to 20 அப்படின்னு கொடுக்கல. சோ less than 20 அப்படின்னா 20யை விட கம்மியா. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸெட்ரா போட்டு 18 தானே 20யை விட கம்மியா இருக்க ஈவன் நம்பர். சோ 19 கிடையாது. சோ 18 ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இதுதான் இதோட ரோஸ்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க. B ஈக்குவல் டு செட். இது வந்து செட் பில்டர் ஃபார்மட்ல இருக்கு. செட் ஆஃப் இது எப்படி ரீட் பண்ணனும்னு சொல்லிடுறேன். செட் ஆஃப் ஆல் y such that y equal to 1/2n comma n belongs to capital N. Capital N denotes natural numbers. Set of all natural numbers. n less than or equal to 5. மூணு கண்டிஷன் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இத நான் எப்படி ரோஸ்டர் ஃபார்மட்ல எழுத போறேன் அப்படினா b equal to ரெண்டு ஸ்டெப் வரும், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. y தான் நம்ம வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணி எலிமெண்ட்ஸா எழுத போறோம். அதனால இத விட்டுறணும். y க்கு ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க பாருங்க. 1/2n ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த n எப்படி இருக்கலாம், எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. n belongs to n ன்னு கொடுத்திருக்காங்க. சோ கேபிட்டல் n என்ன அர்த்தம்? நேச்சுரல் நம்பர்ஸ்னு அர்த்தம். அப்ப இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த n க்கு நீங்க என்னென்ன மாதிரி வேல்யூஸ்லாம் கொடுக்கிறதுக்கு பாசிபிள் அப்படினாக்க 1ல இருந்து தான் நீங்க கொடுக்கணும். 1 கொடுக்கணும், 2 கொடுக்கணும், 3 கொடுக்கணும், 4 கொடுக்கணும். அதுக்கு அப்புறம் n எது வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. 5 வரைக்கும் இருக்கலாம்னு கொடுத்திருக்காங்க. n less than or equal to 5 ன்னா என்ன அர்த்தம்? 5 விட கம்மியா இருக்கணும் n. 5க்கு இங்க ஈக்குவல் டு ஒரு சிம்பிள் கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப 5க்கு ஈக்குவலாவும் இருக்கணும். அப்ப n வந்து நேச்சுரல் நம்பராவும் இருக்கணும், 5 விட கம்மியாவும் ஈக்குவலாவும் இருக்கணும். அப்படின்னா என்னென்ன நம்பர்ஸ்லாம் வரும்? n க்கு 1 போடலாம், 2 போடலாம், 3 போடலாம், 4 போடலாம், 5 போடலாம். இப்போ இந்த n இருக்கிற பிளேஸ்ல நான் ஒண்ணா மாத்தி போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதிக்கலாம். 1/2 n இருக்கிற பிளேஸ்ல மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? 1 போடணும். 2n அப்படிங்கிறது ப்ராடக்ட் இல்லையா? அதனால நான் பிராக்கெட் போட்டிருக்கேன். கமா அடுத்தது எலிமெண்ட்ஸா போடணும் அப்படிங்கறதுனால கமா போட்டிருக்கேன். 2 into இந்த n இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம நம்பர்ஸை வேரி பண்ணிட்டே வரணும். 1க்கு அடுத்த நம்பர் என்னது நமக்கு? 2. கமா 1/2 into 2க்கு அடுத்த நம்பர் 3. கமா 1/2 into 2க்கு அடுத்த நம்பர் 4. கமா 1/2 into
2க்கு அடுத்த நம்பர் 5. ஏன்னா 5 வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட வேண்டியதான். 1/2 into 1னா 2ன்னு அர்த்தம். 1/2 into 2 4, 1/2 into 3 6, 1/2 into 4 8, 1/2 into 5 10. So இதோட இந்த செட் பில்டரோட ரோஸ்டர் ஃபார்ம் வந்து இதுதான். செட் ஆஃப் ஆல் 1/2 1/4 1/6 1/8 1/10. இப்படிதான் எழுதணும். தனித்தனியா நீங்க எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்படியே போட்டாலே நமக்கு வந்து இனஃப். Third sum பாருங்க. C equal to set of all x such that x is a perfect cube 27 less than x less than 216. Perfect cube na என்ன அர்த்தம்? 1 cube 2 cube 3 cube 4 cube 5 cube அந்த மாதிரி வருதா perfect cube னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து அது எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும்னு கொடுத்துட்டாங்கன்னா 27 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் 216 வரைக்கும். இப்படி less than சிம்பல் இப்படினாக்க in between அப்படினு அர்த்தம். இதுக்கும் நடுவுல இருக்கிற perfect cube நம்பர்ஸ் தான் நம்ம எழுதணும் அப்படினு அர்த்தம். ஆனா 27 இன்க்ளூட் பண்ண கூடாது. ஏன்னா இங்க ஈக்குவல் டு சிம்பல் இல்ல. இங்கேயும் ஈக்குவல் டு சிம்பல் இல்ல. அதனால 216 இன்க்ளூட் பண்ண கூடாது. இப்போ 27ங்கிறது எதோட கியூப்? 3 யோட கியூப் தான் 27. சோ நெக்ஸ்ட் எழுதும்போது நம்ம 4 கியூப் எழுதணும். 4 cube, next 5 cube, 6 cube ஓட ஆன்சர் தான் உங்களுக்கு வந்து 216. இப்போ 216 இன்க்ளூட் பண்ண கூடாதுன்னு கொடுத்திருக்காங்க. ஏன்னா இங்க ஈக்குவல் டு இல்ல இல்லையா? அதனால இதோ இந்த ரெண்டு நம்பரோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். சோ இதோட ஃபைனல் ஆன்சர் எழுதணும்னா 4 cube வந்து 64, 5 cube 125. சோ இதுதான் Cங்கற செட்டோட ரோஸ்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட் D செட் பாருங்க. set of all x such that x belongs to z அப்படினா அர்த்தம். z நாலே set of all integers அப்படினு அர்த்தம். integersனா அதுல நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், நடுவுல ஜீரோவும் இருக்கும். அதுக்கு அப்புறம் இன்னொரு க்ளூ என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. -5 less than x less than or equal to 2 னு கொடுத்திருக்காங்க. -5 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 வரைக்கும் எழுதணும்னு அர்த்தம். -5 னாக்க நம்பர் லைன்ல நமக்கு எப்படி வரும்? -5 அடுத்து -4 வரும், -3 -2 -1 0 1 2 அந்த மாதிரி ரிவர்ஸ்ல தானே நம்ம நம்பர் லைன்ல போடுவோம். அதே மாதிரி -5 இன்க்ளூட் பண்ணலாமா வேண்டாமா? இங்க வந்து ஈக்குவல் டு சிம்பல் இல்ல இல்லையா? அதனால -5 இந்த சைடு இன்க்ளூட் பண்ண கூடாது. இந்த இடத்துல ஈக்குவல் டு சிம்பல் கொடுத்துட்டாங்க பாருங்க. சோ அதனால 2 நம்ம இன்க்ளூட் பண்ணனும். சோ இதோட ஆன்சர் எப்படி எழுதணும்னா எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும்? -5 அடுத்து நம்ம -6 னு போட கூடாது. -6 னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துரும் நமக்கு. ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணனும் அப்படிங்கறதுனால -5க்கு ரைட் ஹேண்ட் சைடு நம்பர் வந்து -4 -3 -2 -1 0 0க்கு அடுத்தது 1 2. இதுதான் இந்த செட்டோட ரோஸ்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட் 5th சம் பாருங்க. represent in set builder form. சோ இங்க क्वेश्चनல இது என்ன ஃபார்மட் பார்த்தாலே தெரியும், சென்டென்ஸா இருக்கு. சோ இது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மட்ல இருக்கு. இத நம்ம செட் பில்டர் ஃபார்மட்டுக்கு எழுதணும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த செட்டோட நேம் வந்து B. எப்பவுமே செட்ஸோட நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். சோ செட் பில்டர் ஃபார்மட்னாலே செட் பிராக்கெட் இருக்கணும். அதுக்கு அப்புறம் இங்க ஒரு வேரியபிள் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன வேரியபிளா வேணாலும் இருக்கலாம். நான் z அப்படி z வேண்டாம். சரி zங்கிறது இன்டிஜர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நினைச்சுப்பாங்க. சரி x னே நம்ம கொடுப்போம், ஒன்றும் தப்பு கிடையாது. சோ x. இப்போ இந்த x பத்தின க்ளூ தான் இதெல்லாம். set of all cricket players in India who scored double centuries in one day internationals. இது எல்லாமே இந்த x ஓட க்ளூ தான். சோ நீங்க x அப்படினு போட்டுட்டு நீங்க எப்படி எழுதணும்னா ரொம்ப சிம்பிள் தான். x is a cricket player. அவ்வளவுதான். இந்த சென்டென்ஸ அப்படியே நம்ம ஃபுல்லா இந்த செட் பிராக்கெட் குள்ள எழுதணும். x is a cricket player. xங்கிறதுனால ஒரு சிங்கிள் நம்பர், அதனால தான் இங்க a போடுறோம். சோ x is a cricket player. அது அப்படியே அந்த சென்டென்ஸை அப்படியே எழுதிட வேண்டியதான். பிளேயர்ஸ்னு வரக்கூடாது. பிளேயர் ஏன்னா எக்ஸ்ங்கிறது ஒரு சிங்கிள் நம்பர், அதனால பிளேயர்ஸ் போடல. பிளேயர் இன் இந்தியா who scored double centuries. அது அப்படியே எழுதிட வேண்டியதான். double centuries in one day internationals. அவ்வளவுதான். செட் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். சம் பாருங்க. C equal to 1/2 2/3 3/4 எக்ஸெட்ரான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? ரோஸ்டர் ஃபார்மேட்ல இருக்கு. எலிமெண்ட்ஸா கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ரோஸ்டர் ஃபார்மேட்ல இருக்கு. இதை நம்ம செட் பில்டர் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்ப்போம். C equal to செட் பிராக்கெட் போட்டுக்கணும். இதுல வந்து ஒரு வேரியபிள் கொடுக்கணும் இல்லையா? x ன்னு கொடுத்தாச்சு. such that சிம்பிள் இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த x பத்தின டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். இது வந்து நம்பர்ஸ், இந்த நம்பரோட
பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்க. மேல 1 இருக்கு, கீழே 2 இருக்கு. 1 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க மேல 2 இருக்கு, கீழே 1 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 3ன்னு சொல்லிட்டு. மேல இருக்க நம்பரோட கீழே இருக்க நம்பர் 1 வந்து ஜாஸ்தியா இருக்கு. சோ எக்ஸுக்கு நம்ம ஃபார்முலா எழுத போறோம் இங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஃபார்மட்ல இருக்கிறதுனால இங்க எக்ஸுக்கு ஒரு ஃபார்முலா எழுத போறோம். இதெல்லாம் நம்பர்ஸா இருக்கிறதுனால நம்ம அந்த ஃபார்முலாக்கு ஒரு ஆல்பபெட் வந்து n அப்படின்னு கொடுத்துப்போம். சரியா? மேல n கொடுத்தேன்னா கீழே என்ன வரும்? இங்க மேல இருக்க நம்பரோட கீழே இருக்க நம்பர் வந்து 1 ஜாஸ்தியா இருக்கு. இப்ப நான் மேல இருக்க நம்பர் n கொடுத்தேன்னா கீழே இருக்க நம்பர் நம்ம என்னன்னு போட்டுக்கணும்? n+1 போட்டுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் இந்த n எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? இப்ப n வந்து இங்க எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ 1னா என்ன அர்த்தம்? நேச்சுரல் நம்பர்ஸ்னு அர்த்தம். ஏன்னா 1னாக்க 1ல இருந்து 1 2 3 அப்படிதானே போயிருக்கு. சோ 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுனால nங்கிறது நேச்சுரல் நம்பரா இருக்கும். அப்ப அதை வந்து எப்படி நோட்டேஷன்ல சிம்பாலிக்கா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணனும்னா n belongs to capital N. nங்கிறது நேச்சுரல் நம்பர்னாலே அது கேபிட்டல் nல தான் இருக்கும். பிலாங்ஸ்னாக்க அதுக்குள்ள இந்த n வந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ n belongs to capital N. இதுதான் வந்து இந்த செட்டோட செட் பில்டர் ஃபார்மேட். மறுபடியும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எல்லாமே வந்து எலிமெண்ட்ஸ் நம்பர்ஸா இருக்கு. சோ செட் பிராக்கெட் போட்டு x ன்னு போட்டாச்சு, such that போட்டாச்சு, x is equal to இது எல்லாமே வந்து நம்பர்ஸ் அப்படிங்கிறதுனால நான் n அப்படிங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணிருக்கேன். இதோட பேட்டர்ன் பாருங்க. மேல இருக்க நம்பரையும் கீழே இருக்க நம்பரையும் கம்பேர் பண்ணோம்னா மேல இருக்க நம்பரை விட கீழே இருக்க நம்பர் வந்து 1 ஜாஸ்தியா இருக்கு. சோ நான் மேல இருக்க நம்பரை n ன்னு எடுத்துக்கிட்டேன்னா கீழே இருக்க நம்பரை n+1 அப்படின்னு நம்ம போட முடியும். அதுக்கப்புறம் இந்த n வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1ல இருந்து 1 2 3ன்னு வரிசையா இருந்தா அது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்? நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அப்ப நேச்சுரல் நம்பர்ஸ்னாக்க இப்படிதான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். n belongs to capital. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க. d equal to set of all Tamil months in a year அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த செட் பில்டர் ஃபார்மட் எழுதுறது ஈஸி தான். நம்ம எல்லா மந்த்ஸையும் நம்ம எழுத போறது இல்ல. எலிமெண்ட்ஸா எழுதணும்னா அது ரோஸ்டர் ஃபார்ம். சோ d equal to செட் பிராக்கெட் போட்டு x such that இப்ப இந்த xங்கிறது என்னது? தமிழ் months அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ x is a Tamil month in a year. இவ்வளவுதான். செட் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாருங்க. e equal to the set of all whole numbers less than n ன்னு கொடுத்திருக்காங்க. so e equal to செட் பிராக்கெட் போட்டு x such that x is a whole number ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? நம்ம இப்படியும் எழுதலாம். x is a whole number less than 9 இந்த சென்டென்ஸ் அப்படியே எழுதினாலும் தப்பு கிடையாது செட் பில்டர் ஃபார்மட்டுக்கு. ஆனா இன்னொரு வேலையும் எழுதலாம். ஹோல் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? w, கேபிட்டல் w. அப்ப xங்கிறது ஒரு ஹோல் நம்பர். அது நம்ம எப்படி சிம்பாலிக்கா எழுதணும்னா x belongs to w. இந்த மாதிரி எதுக்கு நான் எழுதுறேன் அப்படி இப்படியே எழுதினாலும் தப்பு கிடையாது. செட் பிராக்கெட் போட்டு x such that x is a whole number less than 9 இந்த சைடு எழுதினாலும் செட் பிராக்கெட் செட் பில்டர் ஃபார்மட் கரெக்ட் தான். இருந்தாலும் இந்த மாதிரி எழுதி பழகுங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபியூச்சர் ஹையர் ஸ்டடீஸ் வரும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ x belongs to w. w னா என்ன அர்த்தம்? ஹோல் நம்பர். இங்க ஹோல் நம்பர் கொடுத்திருக்கிறதுனால x belongs to w. இங்க எப்படி n belongs to capital N ன்னு போட்டோம் இல்லையா? அதே மாதிரி x belongs to w. அதுக்கப்புறம் அந்த நம்பர் ஹோல் நம்பர் வந்து எப்படி இருக்கணும்? less than 9 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணனும்? x. ஏன்னா x பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ x less than சிம்பல் போட்டு எல்லாமே சிம்பாலிக்கா இருக்கணும் இந்த செட் பில்டர் ஃபார்மட்ல. சோ x less than 9 இப்படி தான் எழுதணும். இப்போ நான் ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன். இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்க. ரஃப் நோட்லேயோ ஃபேன் நோட்லேயோ எதுலேயோ ஒன்று ட்ரை பண்ணுங்க. யாரோ ஒரு மேடம் எப்படியோ நடத்துறாங்க, அவங்க வீடியோவை எதுக்கு பார்க்குறோம்? சும்மா சாதாரணமாக ஜஸ்ட் லைக் தட் பார்த்துட்டு விடாதீங்க. ஏன்னா ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ நீங்கள் இப்போவே இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து டைம் பாஸுக்காக வீடியோ போட கிடையாது. நீங்க வந்து எல்லாருமே இது வந்து பெனிஃபிட் அடையணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு இது. அதனால நீங்க வந்து தயவு செய்து இந்த ஹோம்வொர்க்கை வீட்டில் கரெக்டா வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ இந்த ஹோம்ஒர்க்கில் நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து நான் ஜஸ்ட் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுறேன். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரஃப் நோட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் சம் P is equal to ஜான்வரி, ஜூன், ஜூலை. இப்போ இதெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன தெரியுது? இதெல்லாம் மந்த்ஸ், இங்கிலீஷ் மந்த்ஸ் அப்படின்னு தெரியுது. எல்லாமே ஸ்டார்டிங் வித் J.
அப்ப இந்த சம்முக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா சென்டென்ஸா இருக்கணும் இல்லையா? சோ இதுக்கு வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் எப்படி எழுதுவோம்? the set of all English months starting with the letter J அப்படின்னு எழுதி முடிச்சிடணும். அவ்வளவுதான். செட் பிராக்கெட் அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க. q equal to 7 11 13 17 19 23 29 இப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே பார்த்தோம்னா பிரைம் நம்பர்ஸா இருக்கு இல்லையா? ஆனா எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது? 7ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 29 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சோ இத நம்ம எப்படி டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மட்ல எழுதணும்? the set of all prime numbers from 7 to 29 அப்படின்னு போடணும். சப்போஸ் இல்ல பிட்வீன் கூடயும் போடலாம். இதுக்கு பிட்வீன் போட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்கும்? 5 to இதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கும்? 31. பிட்வீன் போட்டோம்னா 5 and between 5 and 31 அப்படின்னு போடணும். ஏன்னா 5 and 31 இந்த செட்டுக்குள்ள இன்க்ளூட் ஆகல. அதனால பிட்வீன்ங்கற வார்த்தை யூஸ் பண்ணனும்னா அப்படி போடணும். அப்படி இல்லாட்டி from to போட்டீங்கன்னா from 7 to 29 அப்படின்னு போடணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க. r equal to set of all x such that x belongs to n அப்படினா அர்த்தம் x is a natural number னு அர்த்தம். x less than 5 னு அர்த்தம் 5 விட கம்மியா இருக்க நம்பர்ஸ் னு அர்த்தம். தேர்ட் சம் வந்து natural numbers னு கொடுத்திருக்காங்க. x less than 5. சோ இதோட descriptive form நம்ம எப்படி எழுதணும் அப்படினாக்க the set of all natural numbers less than 5 அவ்வளவுதான். இது less than 5 னு சிம்பிளா கொடுத்திருக்காங்க. நம்ம சென்டென்ஸா less than 5 னு வேர்டிங்ஸ்ல எழுதணும். நெக்ஸ்ட் fourth sum பாருங்க. s is equal to set of all x such that x is a consonant in English alphabet. consonant னா உங்களுக்கு தெரியும் vowels இல்லாத a e i o u இல்லாத மத்த நம்பர்ஸ் தான் வந்து consonant. ஆனா நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்ம் எழுத போறது இல்ல, டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் தான். அதனால இத நம்ம எப்படி எழுதணும்னா இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு என்ன எழுதணும்? the set of all அப்படினு போட்டுக்கணும். the set of all consonant in English alphabet அப்படின்னு எழுதி முடிச்சணும். என்ன டிஸ்கிரிப்டிவ் ஃபார்முக்கு அப்படிதானே எழுதுவோம். சோ இதோட இன்னைக்கு வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தயவு செய்து ஹோம்வொர்க்கை டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணாதான் இந்த ஹாலிடேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 ப்ரிஷியஸான டைம். இதை வேஸ்ட் பண்ணாம நீங்க படிச்சீங்கன்னா தான் 10th வரும்போது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், இன்னும் ஈஸியா இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.